தலை டோனி சும்மா ஸ்டேடியம்குள்ளே வந்தாலே அதிருதில்ல. அவர் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் பேட்டிங்க்கு வந்தாலுமே துளி கூட ஸ்ட்ரெஸ் ஆகவே மாட்டார் அண்ட் எதுக்குமே பயப்படவும் மாட்டார். அவர் எப்படி கூல் கேப்டனாக இருக்காருன்ட்டு அவரே சொல்லியிருப்பாரு. அவர் சொன்ன விஷயத்த உண்மையாக ஃபாலோ பண்ணால் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம காமாக ஹேண்டில் பண்ண முடியும். உண்மையாகவே அவர் சொன்ன மாதிரி நம்மளால் ஈஸியாக இருந்துடவே முடியாது. பட் அவரால் மட்டும் எப்படி ஈஸியாக இருக்க முடியுது? ஒரே விஷயம் தான், சப்கான்ஷியஸ் மைண்ட். பிகாஸ் அவருக்கு அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு நல்லா தெரியும். நீங்களும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக நீங்கள் நினைக்கிற ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணிட முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு கிட்ட போட்டுட்டிங்கன்னா நீங்களே நினைச்சாலும் அந்த ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அது உங்களை சும்மா விடவே விடாது. என்னால் இந்த வீடியோலேயே டீட்டெயில்டாக சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி சொல்ல முடியாது. யூடியூப்ல நான் டீட்டெயில்டாக சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டேம் ஷோர் அந்த வீடியோவை பார்த்தாலே போதும் சப்கான்ஷியஸ் மைண்ட் நான் என்ன, அதை எப்படி நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணுறதுன்ட்டு டீட்டெயிலாக புரிஞ்சிக்க முடியும். அதோட ஃபுல் வீடியோ லிங்க் வேணும்னா ஜஸ்ட் மைண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்கள் டிஎம்க்கு டேரெக்டாக சென்ட் பண்ணி விடுறேன்.